Hi my dear lovely souls, welcome back to my channel Sai Nila's Family. இன்னைக்கு நாங்கள் குடும்பத்தோடு ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு அவுட்டிங் வந்திருக்கோம். அதான் நம்ம சென்னையில் இருக்க வண்டலூர் ஜூ. இங்கே இருக்க அனிமல்ஸ் அண்ட் எங்களோட ஃபன் மூமெண்ட்ஸ் அண்ட் லயன் சஃபாரி அண்ட் இங்கே என்னென்னலாம் நடக்குது, எவ்வளோ பட்ஜெட், அந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சா, அதனால இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், இந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால் நாங்கள் இந்த ஸ்பாட் சூஸ் பண்ணி வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஒன் ஆஃப் தி சாட்டர்டே போனோம். அந்த சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் க்ரௌடு இருந்தாங்க. கிளைமேட் அன்றைக்கி நல்லா இருந்தது, அதனால தான் நாங்கள் வண்டலூர் ஜூ சூஸ் பண்ணோம். சென்னையிலே இருந்துட்டு நீங்கள் இன்னும் வண்டலூர் போகலன்னா கண்டிப்பாக போங்க. இந்த டிக்கெட் எடுக்கிற ஸ்பாட்டில் வந்து நிறைய க்ரௌடு இருக்கும். பட் அவங்க வந்து ஒரு QR கோட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த QR கோடை நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணோம்னா அது டிரெக்டாக வாட்ஸ்அப்பில் லிங்க் ஆகும். இல்லைன்னா கூட அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா கூகுளில் அதுவுமே ஒரு லிங்க் கொடுக்கும். அதுக்குள்ளே போகணும்னா அதுவே வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகும். ஹாய்ன்னு அனுப்புனா லிங்க் அனுப்பும். தென் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற டிக்கெட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கார்ட்டில் போட்டிங்கன்னா அது பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பும். நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு QR ஸ்கேனரோடு நமக்கு வந்து டிக்கெட் வந்துடும். நம்ம அதை என்ட்ரன்ஸில் காட்டிட்டு உள்ளே போகலாம். ஃபுட்ஸ் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் கொண்டு போங்க, அலோவ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் வேண்டாம். டிக்கெட் வைஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 200, சில்ட்ரன்ஸ்க்கு 50 ருபீஸும் வாங்குவாங்க. நீங்கள் மொபைல் கேமரா அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா அதுக்காக செப்பரேட்டாக வாங்குவாங்க. மொபைலுக்கு எந்த ப்ரைஸஸும் கிடையாது. உள்ளே போனதுமே லெஃப்ட் சைடு லயன் சஃபாரிக்கு ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க. லயன் சஃபாரிக்கு பெரியவங்களுக்கு 150யும் குழந்தைங்களுக்கு 30 ருபீஸும் வாங்குவாங்க. நாங்கள் அங்கேருந்து சூப்பராக போய் பார்த்துட்டு வந்தோம் லயன் சஃபாரி. லயன் வந்து பக்கத்துலேயே இருந்தது, நாங்கள் கேபுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. கேப் ஃபுல்லி க்ளோஸ்ட், அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. ரொம்ப செக்யூரிட்டியோடு தான் நம்ம போயிட்டு வருவோம். அதனால் நீங்களும் கண்டிப்பாக லயன் சஃபாரி சூஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த லைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்பீரமாக இருக்குது. தென் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்குமே அடல்ட்ஸ்க்கு 150 ருபீஸோ 50 ருபீஸோ எல்லா இடத்துக்குமே வந்து அந்த வெஹிக்கிள்லேயே போய் சுற்றி காட்டிட்டு வந்துடுவாங்க. நம்ம நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வெஹிக்கிளில் தான் கூப்பிட்டு போவாங்க. லயன் சஃபாரி ஃபுல் வீடியோ எங்களோட சேனலில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். தென் நாங்கள் போயிட்டு சைக்கிள் பை பண்ணலான்னு போனோம். ஏன்னா பசங்களை வச்சுட்டு நடக்க முடியாது அப்படின்றதுக்காக. பெரியவங்களுக்கு அடல்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா 106ம், நார்மல் சைக்கிள் எடுத்தும் 35யும் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கூட மாதிரி இருக்க குழந்தைங்க உட்காரதுக்கு அதுக்கு 11 ருபீஸ் போல் பே பண்ணும் போது அட்வான்ஸ் வந்து நார்மல் சைக்கிளுக்கு 300ம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து அந்த கீ சைக்கிள் இருக்கும்ல அதுக்கு வந்து 500ம் வாங்குவாங்க. ரிட்டன் நம்ம வரும்போது எவ்வளோ டைம் எவ்வளோ ஹார்ஸ் ஓட்டியிருக்கோன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு பசங்களோட கிளம்பியாச்சு. சின்ன பாப்பா வந்து உட்கார மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். அழகாக சூப்பராக உட்காந்துட்டு அவங்க அப்பா இறங்கி தள்ளிட்டு போனால் கூட இல்லை நீங்கள் ஓட்டுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா. தென் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மங்கி இருந்தது, அதை பார்த்துட்டு எங்கன்னு தேடிட்டே இருந்தா ஃபைனலாக சூஸ் பண்ணியாச்சு. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கான். பாரு வரட்டா. இது போல் ஒரே ஃபன்னாக ஜாலி மூமெண்ட்டாக இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி ஃபஸ்ட் எடுத்தது இந்த மங்கீஸ் பார்த்தோம். இந்த மங்கீஸும் நம்ம லைஃப் மாதிரி தான், எந்த இடத்துல தவோம் எந்த இடத்துல இறங்கணும் தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும். ஜாலியாக இருந்துட்டு போயிடணும் லைஃப் ஃபுல்லாக. இங்கே வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்கும். அந்த பார்க் வந்து எக்கோ ரிலேட்டடாக இருக்கும். ப்ளஸ் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் நல்லா உத்து பார்த்தா தான் அங்கே பட்டர்ஃப்ளைஸ் தெரியும். என்ன கண்ணு முன்னாடி பட்டர்ஃப்ளைஸ் இல்லை அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அங்கே இருக்குது. டிஃப்ரெண்ட்டான பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குது. தென் அதுக்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தந்த பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அப்படின்ட்டு போர்டெலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள். கிட்ஸு கூட்டிகிட்டு போனீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளேஸ், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். க்ரீன் லொக்கேஷன், இங்கே கண்டிப்பாக போங்க. அண்ட் இந்த ஜூ பற்றி பார்த்தோம்னா இந்த ஜூ ஓல்டஸ்ட்டு ஜூவில் இந்த ஜூவும் ஒரு ஜூ.
1855 சென்னையில் ஒரு ஜூ ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே வந்து அனிமல்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பேஷியஸ் இல்லை அப்படின்றதுக்காக வண்டலூரில் ஒரு ஃபாரஸ்ட்டே மேக் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அனிமல்ஸ்லாம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு க்ரியேட்டிவோட க்ரியேட் பண்ணது தான் இந்த பார்க். வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க இந்த ஜூ பார்க்குக்கு வந்து அறிஞர் அண்ணா ஜூவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. அறிஞர் அண்ணாவோட நினைவுக்காக இந்த பார்க் வச்சுருந்தாங்க. இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஜூவில் மற்ற ஜூஸ் அது ஃபாரின் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் இல்லை அதர் ஸ்டேட் ஜூஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கூட கம்பேர் பண்ணால் இந்த ஜூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எதுக்காக சொல்கிறேன்னா அனிமல்ஸ்லாம் வந்து கேஜுக்குள்ளே இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் இருப்பாங்க. அவங்களோட நார்மல் லைஃப் ரொட்டீன் வந்து அவங்க கொண்டு வரதுக்காக. இதுவும் இல்லாமல் மான் எல்லாம் வந்து வெளியவே இருக்கும். இந்த மக்கள்லாம் நடமாட்ட இடத்துலேயே மான் சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் வந்து போனீங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அந்த மானை தொடாமல் அதுக்கு எதுவும் ஃபீட் பண்ணாமல் இருங்க. அது வந்து உங்களுக்கும் சேஃப், அந்த மானுக்கும் சேஃப். மான் இனங்கள்லாம் வந்து அழிஞ்சிட்டே வருது, அந்தளவுக்கு நம்ம கண் பார்க்க முடியல. அதுக்காக தான் இது மாதிரி ஒரு பிளேஸ் க்ரியேட் பண்ணி அதில் வச்சிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கீப் டிஸ்டன்ஸ் வித் தெம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பட் ஆனால் டிஸ்டன்ஸோடு மெயின்டைன் பண்ணுங்கள். நிறையா என்ன நம்மளோட ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஸ்பாட்ஸும் இருக்குது, ஃபுட்டுக்கு ஸ்பாட்ஸும் இருக்குது. கேன்டீன்ஸே ஒரு 4-5 கேன்டீன்ஸ் இருக்கும். இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு 10 இடங்களுக்கு மேலே இருக்கும். எல்லா இடத்துலையும் டீஹைட்ரேட்டாக இருங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு வாங்க. அங்கேருந்து லயன், டைகர் அண்ட் மான் எல்லாமே கவரப் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து சைக்கிள் வந்து ரொம்ப மேடாக இருக்கும். அதனால் நம்ம சைக்கிள் பண்ணிட்டு போக முடியாது. நாங்கள் சைக்கிள் வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போயாச்சு. சைக்கிள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு சின்ன டிப் அவங்களே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாங்களும் சொல்கிறோம். சைக்கிளுக்கு பின்னாடி நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போய் அந்த சைக்கிள் உங்களுக்கு கிடைக்கல, யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நடக்காது. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் அந்த கவுண்டரில் வந்து அந்த நம்பரை சொன்னிங்கன்னா அவங்க ட்ராக் பண்ணி எடுத்துருவாங்க, அவங்க கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த சைக்கிள் அங்கே விடுவாங்கள்ல, அப்போ கண்டுபிடிச்சிடலாம். டைகர் வந்து சூப்பராக சுற்றிட்டு இருந்தது, வாக்கிங்லேயே இருந்தாங்க. அது ஒரு லஞ்ச் டைம்ன்றதுனால ஒரு லெவலுக்கு மேலே நடந்து அந்த எங்கே ஃபீட் பண்ணுவாங்களோ அந்த லொக்கேஷனுக்கு அந்த டைகர் போயிடுச்சு. லயன் வந்து நாங்கள் லயன் சஃபாரிலேயே பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் அங்கே ஒரே ஒரு லயன் தான், லயன் இருக்க இடத்துல ஒரே ஒரு லயன் தான் இருந்துச்சு. அந்த லயன் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தது. வெயில் நல்லா, அன்றைக்கி வெயில் இல்லைனாலும் நல்ல அனல், அதனால் அங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. இந்த ஜூ மட்டும் 1490 ஏக்கர்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு இடம். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். நம்ம உள்ளெல்லாம் நுழைஞ்சிட்டா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் வந்து 1500க்கு மேலே அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த வந்து கிட்ஸோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா அது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். நல்லா லஞ்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு ஒரு டிசைட்க்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு இந்த இடத்துல வந்து சாப்பிடலாம், ஏதாவது சிம்பிளாக சாப்பிட்லான்னு வந்தோம். ஃபுட்டு மட்டும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதம், இந்த வெஜிடபிள் ரைஸ் சொல்லுவாங்கள்ல, அது வந்து 120 ருபீஸும் பர்கர் 30 ருபீஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். தென் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பல வருஷமாக ஜூ போகிறேங்க. இந்த கரடி மட்டும் இப்படி தான் வாக்கிங் போயிட்டே இருக்கும். அதோட நேச்சுரலே அப்படி தானா இல்லை நமக்காக அப்படி நடந்து காட்டுதான்ற நிறைய தடவை யோசிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் வாக்கிங் போகும், நிற்கும், சிரிக்கும், கத்தும். இதே மாதிரி தான் நான் இந்த ஸ்பாட்லேயே தான் இருக்கும். நான் எப்பயுமே அந்த ஸ்லைட்ஸில் எல்லாம் ஏறி விளையாடி பார்க்கவே இல்லை. ஆனால் இப்படி தான் நடக்கும். அதுவுமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக. மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து தூங்கும் போது இவர் கொஞ்சம் நடக்கிறாரே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நார்மலாக டைகர் பார்த்திங்கன்னா ஒரு 5 டைகர் 6 டைகர் இருக்கும். ஒரு 2 பெண் சிங்கம் இருக்குன்னா ஆண் சிங்கம் கூட சேர்த்து விட மாட்டாங்க, உள்ளே லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன சின்ன கேஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளே லாக் பண்ணியிருப்பாங்க. மாற்றி விடுவாங்க, இதை உள்ளே அனுப்பிட்டு அதை வெளியே எடுப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி அனுப்புவாங்க. டைகர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு, முன்னை விட இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஓனாயெல்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம டாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஹெல்த் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் ஃபுட்டு போட்டிருக்காங்க லஞ்ச் டைமுன்னு. நல்லா மீன் கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நாங்கள் போனோம். பாப்பாலாம் நல்லா பார்த்துட்டு இருந்தா. சொன்ன மாதிரி இந்த ஜூவில் 1500க்கு மேலே அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்குது. இந்த ஜூ வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பேஷியஸான பெரிய ஜூ, ஓப்பன் ஜூ. அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜூ. இந்த ஜூ வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க பேக் டு பேக். என்னென்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்,
அண்ட் ப்ரீடிங், எஜுகேஷன், ரிசர்ச் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த உயிரினங்கள்லாம் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கணுன்றதுக்காக அங்கேயே ப்ரீடிங் பண்ணுறாங்க, இனப்பெருக்கம் பண்ணுறாங்க. அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக நமக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸாக வந்து பேனர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அது வந்து நம்மளோட எஜுகேஷனை வந்து இது பண்ணும். அது இல்லாமல் ரிசர்ச்காகவுமே நிறைய லொக்கேஷன்ஸ் அங்கே ரன் ஆகிட்டுருக்கு பேக் டு பேக். அங்கேயே வந்து அனிமல்ஸ்க்காகவே ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஏதாவது அனிமல்ஸ்க்கு ஏதாவது டக்குன்னு ஆச்சுன்னா உடனே பார்க்குறதுக்கு கூட அங்கே உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு செப்பரேட் டைம்ஸ் அண்ட் செப்பரேட் பிளேசஸ் வந்து அதுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணுறதுக்குமே நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸ் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்ஸாக கொடுக்குறாங்க, ப்ரோட்டீன்ஸ் ரிலேட்டடாக. ஏன்னா நாங்கள் போனது பார்த்திங்களா லன்ச் டைமுன்றதுனால அவங்க என்ன ஃபீட் பண்ணுறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம். இந்த அனிமல் இது தான் சாப்பிடும், இந்த பேர்டு இது தான் சாப்பிடும்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ரன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஓகே சூப்பராக இருந்துச்சு. பட் அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அதுக்குமே நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சைக்ளோன் அண்ட் ஃப்ளட்டு வரும்போதெல்லாம் அனிமல்ஸ் இறந்துடுறதா இருக்கட்டும், இல்லை காட்டுக்குள்ளே போயிடுறதா இருக்கட்டும், இப்படிலாம் நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ் வந்து ப்ரீடிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ் அதிகமாக இருந்தால் பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க ஜூ வந்து சூஸ் பண்ணி வர்றது அவங்களோட ஃப்ரீ டைம் வந்து அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான். இது சம்மர் கிளைமேட்டுன்றதுனால அங்கே வந்து நிறைய வாட்டர் ஸ்ப்ரேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் போன கிளைமேட் நல்லா இருந்தது. பட் நம்ம வெயிலில் போனோம்னா இந்த ஸ்பாட் வந்து ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணி அது அப்படியே ஸ்ப்ரிங்கிள் ஆகுது, நல்லா இருந்தது. அங்கேருந்து நிறைய இந்த ஊர்வன அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸ்னேக்ஸாக இருக்கட்டும், க்ரொக்கடைல்ஸாக இருக்கட்டும், அண்டு இந்த உடும்புன்னு சொல்லுவாங்கள்ல அதுங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். இவங்களாம் இங்கே நிறைய க்ரொக்கடைல்ஸ் படுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அதோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தென் வந்து தலைவரை பார்த்தேன். யானைனா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு யானைனா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பேக்கில் போகிறதும் ஃப்ரண்ட்டில் போகிறதும் அந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்துட்டே இருந்தார். அது அவங்களோட சைன் நினைக்கிறேன். பாப்பா வந்து கூப்பிட்டுட்டு இருந்தா, யானை யானை வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா. அவளுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணால். எனக்கு சின்ன வயசுலேருந்தே யானைனா ரொம்ப பிடிக்கும். கோவிலெல்லாம் ஃபஸ்ட்டுலாம் யானை இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுத்தோன்னா அது நமக்கு தலையில் ப்ளஸ் பண்ணும். அந்த சூப்பராக இருக்கும். அந்த ஃபீல் வந்து நம்ம கிட்ஸுக்கு கிடைக்கலையே அப்படின்றத அடிக்கடி நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லையாவது பார்க்க முடியுதே நம்ம சென்னையில் இருக்கிறதுனால. மற்ற ஊரில் இருந்தால் அது கூட பார்க்க முடியாது. அதனால் ஓகே, எலிஃபண்ட் வந்து ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் இருந்தாங்க. நம்ம அந்த சைடுக்கு சுற்றி வரும்போது ரொம்ப கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நல்லாவே இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப்லி ஜூ வரைக்கும் நீங்கள் போகிறீங்க சூஸ் பண்ணி போகிறீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட். அது எப்படி போகணுன்னா, காலையில் ஒரு 10 o'clock போனீங்கன்னா மார்னிங் டைமில் எல்லா அனிமல்ஸும் வந்து வெளியே இருக்கும், சுற்றிட்டுருக்கும். அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா அனிமல்ஸ் ஓரளவுக்கு பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மதியம் டைம் தான் போவீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இருங்க. ஈவினிங் டைம் எல்லா அனிமல்ஸும் கொஞ்சம் வெளியே வரும் வெயிலுக்காக, அப்போ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ நாங்கள் சைக்கிள் இருக்கோ சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்குது. நடந்து போனோம்னா அந்த லொக்கேஷனை நடந்து போய் வரத்துக்கே 1 day ஆகிடும், அந்தளவுக்கு பெருசு. இங்கே வந்து ரைனோசரஸ் இருந்தது, காண்டாமிருகம். அவர் வந்து சூப்பராக நின்று சாப்பிட்டு இருந்தோம். ஒன்று தான் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் போகிறப்போ 4-5 இருக்கும். எல்லா அனிமல்ஸுமே 4-5 இருக்கும். அது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா கேஜுக்குள்ளேயுமே ஒரு அனிமல்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அது பார்க்குறதுமே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. நிறைய இருந்ததுன்னா வரவங்கள்லாம் ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதனால் இவர் பாருங்க சூப்பராக இருந்த அந்த ஈமு செக்ஷன் போனோமா, ஈமு கோழி வந்து எல்லாருக்குமே போஸ் கொடுத்துட்டு அது கிட்ட வருது, நல்லா எதாவது ஃபீட் பண்ணுவாங்களா, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே ஃபீட் பண்ணாதீங்க. அந்த அனிமல்ஸ்க்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் பாவம் தானே. அதனால தான் நிறைய அனிமல்ஸ் அப்படி அவங்களோட க்ரோத் இல்லாமல் அண்ட் நிறைய அனிமல்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எதுவுமே ஃபீட் பண்ணாதீங்க. ஃபீட் பண்ணுறதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அழகாக வந்துச்சு கிட்ட.
சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. ஜிராஃப் இருந்தது. ஜிராஃப் வந்து ஒரே ஒரு ஜிராஃப் தான் இருந்தது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. தனியாக இருக்குல்ல, அதுவுமே அது கூட கொஞ்சம் 2-3 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அனிமல்ஸ் கூட ஒரு அனிமல்னால் இன்க்ளூட் பண்ணி வைங்க, அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும். நம்மளே நார்மல் ஹியூமன் பீயிங்ஸே கூட ஒருத்தர் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடுறோம்ல, அனிமல்ஸும் பாவம் தானே. அதனால அவங்க கூட ஒரு அனிமல் இருக்குன்னா அது கூட இன்னும் ஒரு அனிமல்னால் போடுங்க, அப்போ கொஞ்சம் அது இன்னும் நல்லாயிருக்கும். தென் நாங்கள் வந்து இந்த அக்வா பார்க்குக்குள்ளே போனோம். ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபிஷ் எல்லாமே இருக்கும். நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் இருந்தது. பசங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷுனால் ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்து ஜாலியாக என்ஜாய், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் குழந்தைக்கும் பிடிக்கும். சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே நமக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஃபிஷ்ஷஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதனால் எல்லா ஃபிஷ்ஷஸுமே பார்த்தோம். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் அழகாக இருந்தது, ஒயிட் கலரில். எங்கள் பாப்பாலாம் இந்த ஃபிஷ் வேணும், அந்த ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். நீங்கள் ஜூ வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பாட்டில் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி போகிற ஒரு பிளேஸ் தான் இந்த ஜூ. அதுவும் இல்லாமல் இது கவர்மெண்ட் ஓரியன்ட். கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஃபுட்டாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும். இப்போ நம்மளால் நடக்க முடியலன்னா ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னுமே நிறைய செட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷேடடோட பிளேசஸ்லாம் வீடு மாதிரி கட்டியிருக்கோம். அந்த பிளேஸ்லலாம் கூட உட்காந்து நல்லா ஜாலியாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நடக்கலாம். இல்லை நடக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணாலும் அங்கங்கே நிறுத்த மாட்டாங்கன்னு நினச்சா சின்ன பசங்களாக இருந்தால் சைக்கிள் எடுத்துக்கோங்க, நார்மல் சைக்கிள் எடுத்துக்கோங்க, கியர் சைக்கிள் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள், லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இருக்கிறது ஒரு லைஃப், எதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? என்ஜாய் பண்ணிட்டு போவோம் நம்ம லைஃப்பை. தென் அங்கே வந்து பார்க் ஏரியா இருக்கும். பார்க் ஏரியாவில் கிட்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு போகாமல் இருப்பாங்களா, போய் சைக்கிளை விட்டுட்டு பார்க் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸ்லைட்ஸ் அண்ட் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும், ஸ்விங்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே பசங்க விளையாண்டாங்க. என் சின்ன பாப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து விளையாடுவா, அவளுமே விளையாண்டா. நம்ம பசங்களை வந்து எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கோ இல்லையோ, அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நாம் ஜாலியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி எவ்வளோ ஜாலியாக இருக்கா பாருங்கள். நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கட்டும், ஆனால் அந்த குழந்தை சிரிக்கும் போது நீயும் சிரிப்ப, அதுதான் லைஃபு. அந்த குழந்தைக்கிட்ட இருக்கிற சந்தோஷம்தான் நம்மளோட லைஃப்பில். இந்த குழந்தை அழுதுச்சுன்னா நமக்கு கோவம் வரும், அவங்க சிரித்தாங்கன்னா நம்மளை மீறி நம்மளும் அவங்க கூட சேர்ந்து சிரிப்போம். அதுதான் அந்த கிட்ஸோட பவர். அதனால் எப்பயுமே பசங்களை ஹாப்பியாகவே வச்சுக்கோங்க, அழாத மாதிரி. அழாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அழுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கே ட்ரை பண்ணுவோம் நம்ம. அவங்க அழுறாங்கன்னா அழுதுட்டு போட்டோம், அப்போ நம்ம வந்து மாறிக்கலாம். அண்ட் தென் அங்கேயே வந்து 70 தேட்டருமே வச்சுருக்காங்க. அங்கே ப்ரைஸ் வந்து அடல்ட்டாக இருக்கட்டும் கிட்ஸாக இருக்கட்டும் 120 சொன்னாங்க. அது கொஞ்சம் ஹையாக இருக்கமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உள்ளே போனதுமே அந்த ஃபஸ்ட்டு அந்த ஜூவோட இதுவில் போகிற மாதிரி, ட்ரெயினில் போகிற மாதிரி, ஜூக்குள்ளே ட்ரெயினில் போகிற மாதிரி, நடுவில் அனிமல்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, ஃபால்ஸ்குள்ளே நடுவில் போகிற மாதிரி இருக்கும். என்ன கேட்டால் இதுக்கு வந்து ஒரு 3.8 தான் ரேட்டிங் சொல்லுவேன் இந்த ரைடுக்கு. தென் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி வரும். கிட்ஸுக்கு வந்து இது எக்ஸைட்டடாக இருக்கும், பெரியவங்களுக்கு 70 அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் இந்த ரோலர் கோஸ்டர் நல்லா இருக்கும், நமக்கு வந்து ஓரளவுக்கு ஃபீல் கொடுக்கும். நிஜமாகவே நம்ம போகிற மாதிரி. நாங்கள் 3D ஃப்ளாஷ் போட்டு பார்த்ததுனால நல்லா இருந்தது. இது வந்து நான் நார்மலாக கேமராவில் எடுத்ததுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. 3D கிளாஸில் 70 கிளாஸில் பார்க்குறப்போ நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து த்ரில்லாகவே இருந்துச்சு. நம்ம ரோலர் கோஸ்டர்னாலே கொஞ்சம் த்ரில்லாக தானே இருக்கும். இது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சாய்நிலா ஃபேமிலிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். Until then, take care and stay happy. Thank you. Bye bye.